ஒரு பெண் வராங்க, ஒரு காரில் ஏறுறாங்க போகிறாங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான். இதில் என்ன இப்போ இது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? யார் என்று தெரிகிறதா அப்படி சொல்லிட்டு டிஎம்கே சைட்லேருந்து பேசுகிறாங்க. ஐடி விங்லாம் தெரியும், யாருன்னு தெரியும், இதை காட்டுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினுஷா. நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்ட்டு மோஸ்ட்லி பீப்புளுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ வைரலாக போயிட்டுருக்குன்னு. மலேசியன் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இந்த வேலையை இதோட நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். மலேசியா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம வந்து செங்கிப்பட்டி ஸ்டேஷனில் நம்ம மலேசியாடா அப்படின்னு பெருமைப்பட்டு கைத்தட்ட சொல்லு. எங்களால தான் ஜெயிச்சாங்க, எங்களால தான் ஆட்சி அமைச்சாங்க, நாங்கள் ஜெயிக்க வச்ச கட்சி இப்போ அங்கே போயிடுச்சு, எங்களால தான் போனாங்க, இது நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் இவங்களுடைய இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் போட்டு ஆதவர்ஜன் அடித்த அடியில் திமுக அங்கேயே காலி, அவுட்டு. அவங்களுடைய வாய் எப்படி பேசுது, வாய் எப்படி கோணுது, உதறி எப்படி, நாக்கு எப்படி, பல்லு எப்படி, அவங்க பேசும்போது தமிழ் எப்படி இருக்கு, இதை வச்சு ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா மூணாவது வந்துட்டு அவங்கள பி டீம் சொல்லிடுவோம். இது தவிர வேறு எதுவும் தெரியாது. டிஎம்கேக்கு தெரியவும் மாட்டேங்குது. உண்மையான பி டீம் யாருன்னு பார்க்கத்தானே போகிறோம் நாங்கள். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. எலெக்ஷனில் நிற்கும் போது காங்கிரஸ், டிவிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே எல்லாம் சேர்ந்து நிற்க போகிறாங்க 2029. ரைட்டா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, என்னது இப்படி வச்சு அப்படி சொல்லி வம்பிழுத்தாங்களே யாரோ ஒருத்தங்க தாவேக்காவை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். ஆமாம்மா, நாங்கள் என்ன விரல் சப்பிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், 2029 எலெக்ஷனில் நீங்கள் நிஜமாக விரல் சப்பிட்டு தான் இருக்கிறீங்க. முக ஸ்டாலின் அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. தேர்தலுக்கு பயன்படுத்தின மிஷினில் வந்து ரோலர் இருக்கு, அந்த வெற்றி என்னோட தான் அப்படி சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸில் அவர் ஜெயிச்சு பிஎஸ் பாபு அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டு முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டு அவர் குளத்தூர் எம்எல்ஏவாகி எதிர்க்கட்சி தலைவராகி டேடி இஸ் ஹோம் அப்படின்னு வர போறாரு. சார், இன்னைக்கு சட்டசபையில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. முக்கியமாக என்ன விஷயம் பேசுனாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்தது, நேற்று நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஒரு பெண், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், என்ன பார்த்தீங்க நீங்கள்? சார், ஒரு பெண் வந்து அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க, அந்த வேலைக்கு போடுற அட்டையர் போட்டிருக்காங்க, இறங்கிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்து போகிறாங்க. சரி, அவ்வளோதான். இவ்வளோதானே? அவ்வளோதான். ஒரு பெண் வராங்க, ஒரு காரில் ஏறுறாங்க போகிறாங்க, இவ்வளோதானே? அவ்வளோதான். இதில் என்ன இப்போ இது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? யார் என்று தெரிகிறதா அப்படி சொல்லிட்டு டிஎம்கே சைட்லேருந்து பேசுகிறாங்க. ஐடி விங்லாம் தெரியும், யாருன்னு தெரியும், இதை காட்டுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினுஷா. நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்றது மோஸ்ட்லி இவங்க பேசுகிறாங்க. ஏன் பேனு பார்க்குறீங்க? இவங்க தான் அவங்க. ஓ, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினுஷா. நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்ட்டு மோஸ்ட்லி பீப்புளுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ வைரலாக போயிட்டுருக்குன்னு. அண்ட் இது வந்து என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான். நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். நான் ஜஸ்ட் இட் போலீஸ் ரிப்போர்ட் பிகாஸ் இந்த 2 நாளாக வந்து ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுட்டுன்னு. ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் டவுன் ஃப்ரம் மை கார் அண்ட் தென் நான் வந்து கோயிங் டு மை ஒர்க். அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் ஒரு இந்தமாரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானே, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்கிறேன், வி ஆர் ஆல்ரெடி டேக்கிங் நெசசரி ஆக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து மலேசியன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ வி ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி அந்த நெசசரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நானும் மலேசியன் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இந்த வேலையை இதோட நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க பேசுறது மாதிரி வித்தியாசமாக இருக்குது, புரியுதா? அவங்க மலேசியன் தமிழில் பேசுகிறாங்க. மலேசியன் தமிழ் மட்டும் கிடையாது, மலேசியாவில் தான் இருக்கிறாங்க அவங்க. இன்னும்
மலேசியாவில் இருக்கிறாங்க. இப்போ கொடுத்துக்கிறேன், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, மலேசியா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம வந்து செங்கிப்பட்டி ஸ்டேஷனில் நம்ம மலேசியாடா அப்படின்னு பெருமைப்பட்டு கைத்தட்ட சொல்லுங்க. ஒரு எங்கேயோ ஒரு 10வது மாடியிலேருந்து எவனோ ஒரு கேவலமான புத்தி கொண்ட ஏதோ ஒரு நாய் மலேசியாவில் அவங்க கார்லேருந்து இறங்கி நடந்து போகிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கான். அந்த கேடுகட்ட ஒருத்தன் எடுத்து எங்கேயோ வச்சுருந்த அந்த ஒரு வீடியோவை அந்த முகத்தோடைய சாயல் வந்துட்டு அமைச்சர் கீர்த்தனா போல இருக்குதுன்னு நினச்சது இன்னொரு கேடுகட்ட நாய் ஒருத்தன். இந்த கேடுகட்டவன் அந்த மாதிரி யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டு இது யார் என்று தெரிகிறதான்னு போடுறான். அப்போ அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன போகுது, சரி ஓகேப்பா ரைட், அது அமைச்சர் கீர்த்தனா நீங்கள் நினச்சிங்கனே கூட இருக்கட்டும். இப்போ அதில் என்னடா இருக்குது அப்படின்னா, அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, ஓஹோ என்னடா என்னடா ஓஹோ என்னடா இப்ப இதுல பாத்து என்ன இருக்குதுல அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன தெரியுது, என்ன எனக்கு இருக்கு அதுல, என்ன நீ தவறா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது அதுல இருக்குதா, என்ன பேசுற தெரிஞ்சுதான் எப்படி கொள்கைவாதிகளாக இருக்கணும், அரசியல் பகுத்தறிவு இருக்கணும், கருத்தியலா பேசணும். இதுதான் அவங்க கருத்தியலா? ஏங்க அப்படி குப்பையா இருக்கிறானுங்க அவனுங்க. ஏதோ ஒரு பெண்ணோட ஏதோ ஒரு வீடியோ எடுத்து இது அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லி அதில் சரி ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னடா ஆகுதுன்னு கேட்டால் எதுவும் இல்லை. இவங்களுடைய கேவலமான புத்தி, வக்கர புத்தி, அசிங்கமான எண்ணங்களை மட்டுமே கொண்டு இவனுங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு மேலே ஒரு மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, ஒரு கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர், இதுதான் இவங்களுடைய இது. அங்கே பேசுறதெல்லாம் நீங்கள் 100 நாளில் பாருங்கள், 105 நாள் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து. இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, பர்சனல் அட்டாக்கு, பர்சனல் லைஃப், இவங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, ஒரு குடும்பத்தை பாருங்க, பொண்டாட்டியை பாருங்க, பிள்ளைய பாருங்க, இவர் வந்துட்டு அன்பு மொழின்னு சொல்றாரு, இதுதான் இவர் அன்பு மொழியா, இப்படியே இவனுங்க வந்து ஆஃப் த கிரவுண்ட்ல என்ன நடக்குது இதே தான் பேசிட்டு இருப்பானுங்க. கிரவுண்டுக்கு வாடா இங்க சண்டை போடுறான்னு சொன்னா பேச முடியாது. அடி வாங்கிட்டு தேவையில்லாம வார்த்தைக்கு வார்த்தை பேசுறேன்னு சொல்லி, வார்த்தை ஜாலங்களை விளையாடுறேன்னு சொல்லி ஒரு புது அமைச்சர்கள்கிட்ட தேவையில்லாம திட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி அனுப்பி அலறுது. மேடையா போய் கல்யாண மேடையெல்லாம் போய் அழறுது. இதுதான் இவங்களுடைய வேலை. ஆஃப் த கிரவுண்ட் நடக்குது, அதை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். கர்மம் முடிச்சவங்க இவங்க கிட்டலாம் வந்துட்டு நாடு இத்தனை நாளாக சிக்கி இருந்துச்சுங்கிறத பார்க்கும்போது இப்போ தான் புரியுது. இங்கே ஊரில் இருக்கிறவனுங்களாம் ஏன்டா ஒரு மாதிரி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கானுங்க, ஏன்டா பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ தவறாக நடந்துக்கிறாங்கன்னா, ஆட்சியில் இருந்தவனுங்களே சரியில்லைங்கும் போது மக்கள் எப்படி இருப்பாங்க? அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியேன்னு சும்மாவா சொன்னாங்கன்றது இப்போ தான் புரியுது. இப்போ ஒரு அரசு சரியா நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மக்களுடைய மைண்டு மாறும் போல. அப்போ இனிமேல நம்ம இப்படிலாம் பண்ணால் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவானுங்க, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம திருந்தணும் அப்படிங்கிறத யோசிப்பானுங்க. இனிமேல் இப்படி ஒரு எண்ணமே வராத அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து ரூட் லெவல்லேருந்தே ஒரு நல்ல ஒரு 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 பியோர் ஹார்ட்டடான பீப்புளை மட்டுமே வளர்க்கணுன்ற எண்ணங்கள் இனிமேல தான் அவங்கவுங்களுடைய வீட்லேயும் வரும் போல இருக்குங்கிறதெல்லாம் இப்போதான் மாறும் போல. இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை நூற்றாண்டுகள் ஆகுமோ இவனுக்கு வச்சுட்டு போன இந்த ஒரு கேவலமான எண்ணங்களை மக்கள் மனசுலேருந்து எடுக்கிறதுக்கு தெரில. பெண்கள் வேலைக்கு போகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே இருந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இது பத்தாவதுக்கு ஒரு அமைச்சரை வச்சு நீ கேவலமாக ஏதோ ஒரு எண்ணத்தில் ஒரு நார்மல் வீடியோவை போட்டு அதை அவதூறு பேசுறதுக்காக பரப்புறேன்னா இவனுடைய அரசியல் விரைவில் அழியட்டும்னு சொல்கிறேன். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் வந்துடலாம் சார். கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. முக்கியமாக கூடலூரில் கடந்த 10 நாட்களில் 2 பேர் வந்து புலி அடித்து மேன் ஈட்டிங் டைகர்னு சொல்கிறாங்க. ஸோ அது இதுக்கு மேலே அது உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை மனுஷனை சாப்பிட்டு ருசி கண்ட அந்த புலி அப்படிங்கிறது அடுத்தடுத்து மனுஷனை சாப்பிட தான் துடிக்கும். அதனால் அதை கொன்று பிடிக்கணுன்ட்டு திராவிடமணி அவர்கள் சொன்னாங்க டிஎம்கேலேருந்து. ஆனால் மற்ற பாமக எம்எல்ஏ வந்து அது தவறான விஷயம். ஏன்னா புலிகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஸோ அதோட வீரியம், அந்த மனுஷங்களை கொண்டு சாப்பிட்ற வீரியம் வந்து அவங்க அது கம்மியாகிற வரையும் மயக்க நிலையில வச்சிருக்கணும், துரிதமாக செயல்பட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை கவன ஈர்ப்பு தீர்மானமாக பேசிட்டு இருந்தாங்க. வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு எழுந்து அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பேசினாரு. துரிதமாக செயல்பட்டு 3 டீம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உடனடி நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படும், 10 லட்சம் நிவாரணம் கொடுத்ததை பற்றிலாம் பேசினாங்க சார். அடுத்து மானிய கோரிக்கை சார். இந்த இடத்துல தான் வந்து நான் கான்வர்சேஷனாக இல்லாமல் யாருக்கும் ஃபஸ்ட்டு அந்த
ரொம்ப நாளா டிஎம்கே வந்து எங்ககிட்ட இருந்தவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆட்சி அமைச்சாங்க, எங்ககிட்ட இருந்தவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்தப்போ கோவி செலியன் அவர்கள் டிஎம்கேல இருந்து அவர் பேசும்போது விஸ்வநாதன் அவர்கள் எழுந்து பேசுறாரு. முக்கியமா வந்து துணைவேந்தர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எழுந்து பேசினாரு. விரைவில் இந்த கூட்டத்தொடர் முடியும் போது அதுக்கான அறிவிப்பு வந்து சிஎம் அவர்கள்ட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 வருஷமான பிரச்சனை. கோர்ட் ரீதியாகவே வந்து சட்ட ரீதியான ஒரு பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருந்ததுல இந்த துணைவேந்தர்களை வந்து வைஸ் சான்சலர் ஃபார் எனி யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் வெளியே போறாங்களோ அடுத்த வைஸ் சான்சலர் போட முடியாத அளவுக்கு இன்னும் ரேட் ஏறிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் கூட வந்துட்டு வைஸ் சான்சலர் ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ அடுத்தவங்களை போடணும், யாருன்னு போடாமல் இன்னும் வச்சிருக்கு அப்படின்ற நிலவி இருக்குன்றது எல்லாம் சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிருக்கு. இவங்க ஆட்சி காலத்தில் இதை வந்து தீர்க்கலை திமுக. இன்னைக்கு நாங்கள் தீர்த்துருவோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தியை வந்துட்டு முதல்வர் வாயிலாக சீக்கிரம் நான் தெரிவிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன்னு கூட சொல்றாரு, சீக்கிரம் தெரிவிப்பேன், முதல்வர் இதை முடித்து கொடுப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிறது அதோடைய நிலவரம். அது அந்த அரசை பாராட்டுறதுக்குரியதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், 2 பேருமே பட்டியலத்தை சேர்ந்தவங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கோவி செலியன் பேசும்போது ஒடுக்கப்பட்டவருக்கான குரலாக இந்த திமுக அரசு இருந்திருக்கு அப்படிங்கிற தொடர்ந்து அவர் பட்டியலிட்டார். அதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எதிர் ஸ்டேட்மெண்ட்டாக இவர் வச்சார். அப்போதான் வந்து கோவி செலியன் அவர்கள் சொல்கிறாங்க, மேலூரில் உங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை மறந்துடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோடனே நேரு அவர்கள் எழுந்து சொல்கிறாரு, எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ்ன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் வந்து இல்லை. எப்படி எனக்கு புரியல. அதாவது வந்து காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸுடைய சிம்பிள்ல நிக்குது, கை சின்னத்துல, அதுல வெற்றி பெறுது. நாங்க தான் உங்களை ஜெயிக்க வச்சோம், எங்களால தான் நீங்க அங்க போய் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். நாங்க ஜெயிக்க வச்ச கட்சி இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி புரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் இப்படின்னு சொல்லி இது என்னங்க, இது எனக்கு புரியவே இல்லை. இவங்க எத்தனை நாள் எப்படியே பேசிட்டு இருப்பாங்க இன்னும். அதாவது இதைத்தான் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் சூப்பரா பதில் சொன்னார், சரியா பதில் சொன்னார். அதாவது காங்கிரஸ்காரங்க எந்திரிச்சு நின்று இருந்தா கூட இவ்வளவு சூப்பரா ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியாது. தாரகை எம்எல்ஏ அவர்கள் வந்து எந்திரிச்சு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் உங்க சார்பா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர்கள் பேசினார். என்னடா இது, காங்கிரஸ் தானே பதில் கொடுக்கணும், இவங்க ஏன் சொல்றாங்க, அவங்களுக்கு தானே இன்னும் அந்த கோவம் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். அதை விட சூப்பரான பதில் ஆதவர்ஜன் அவர்கள் கொடுத்தாரு. இந்த திமுக இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த கட்சிகள் தான். நீங்க உங்களால இவங்க இங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க யாரும் இல்லைன்னா நீங்க 10 சீட்டு கூட ஜெயிச்சிருக்க முடியாது உங்களால அப்படின்னு சொன்னார். அதை மட்டும் இல்லாம உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு முறையாவது நீங்க தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுங்க. நாங்க தனிச்சு நின்று இங்க வந்து 108 சீட்டை ஜெயிச்சிருக்கிறோம், நீங்க 59 சீட்டு 23 கூட்டணி கட்சிகளை வச்சு ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு இந்த காங்கிரஸை பத்தி பேசாதீங்க. காங்கிரஸ் பேர் இயக்கமோ விசிகேவோ சிபிஐ சிபிஎம்மோ உங்களுக்கு இல்ல அப்படின்னா சென்னையில இன்னைக்கு நீங்க வந்து 16ல 14 தோத்துருக்கீங்க. அவங்க இல்ல இந்த கூட்டணியில அப்படின்னா நீங்க 16 தோத்துருந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அதை விட முக்கியமானது, இந்த கட்சிகள் எல்லாருமே தனித்தனியா அவங்க நின்று அவங்களுக்கு ஓட்ட பெறுறாங்க. இந்த திமுக ரொம்ப நாளா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, எங்கனாலதான் ஜெயிச்சாங்க, எங்கனாலதான் ஆட்சி அமைச்சாங்க, நாங்க ஜெயிக்க வச்ச கட்சி இப்ப அங்க போயிடுச்சு, எங்கனாலதான் போனாங்க. இது நடக்கிறதுலாம் காரணம் இவங்களுடைய இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் போட்டு ஆதவர்ஜன் அவர்கள் அடிச்ச அடியில திமுக அங்கேயே காலி, அவுட்டு. ஸ்கோர் பயங்கரமா கேக்குது. சரியா, இங்க 10 கோல் நாங்க இப்பதான் பால தடவி வாங்கி ஐயா கொடுங்கயா, இங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு அவங்க கெஞ்சுற அளவுக்கு வந்து சரியான இது பண்ணிட்டாரு. ஆமா. இப்ப இந்த பேச்சுகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நேரு அவர்களோ இல்ல வந்து கோவிச்சோ மாறி மாறி எந்திரிச்சு ஒரு லைனா சொல்றாங்க. இந்த மாதிரி 1972 என்ன நினைச்சு தெரியுமா, 2004 என்ன நினைச்சு தெரியுமா, நாங்க வந்து சப்போர்ட் கொடுத்தனாலதான் நீங்க வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு மத்தியில வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இல்ல இவர் ஒரு வார்த்தை விடுறாரு சார் கே நேரு, ரோஷன் இருந்தா அவங்க ஆட்சி விட்டு அமைச்சிட்டு ஆட்சி நடத்துங்களா பாப்போம், எங்களுடைய இதுல தானே அவங்க ஜெயிச்சாங்க சொல்றாரு. அதுக்குதான் இவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சவால் விடுறேன், நீங்க உங்களால முடிஞ்சா ஒரு எலெக்ஷனாவது நீங்க தனியா இருந்து நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நாங்க தனியா ஜெயிச்சிட்டோம், நாங்க தனியா 108 சீட்டு, நீங்க தனியா நின்று ஒரு நாள் நீங்க ஜெயிச்சு 50 சீட்டு நீங்க ஜெயிச்சு காட்டிருங்க அப்படின்னு சவால் விட்டார். ஆமா, ரைட்டா? ஸோ அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீழ்ச்சி போய்கிட்டே இருக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ண முடியாம, அக்செப்டே பண்ண முடியாம, அப்புறம் தான் ரியலைசேஷன், அக்செப்டே பண்ண முடியாம என்ன பண்றது, நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பேசலாம், எங்கனாலதான் இந்த காங்கிரஸ் ஜெயிச்சுது. எப்ப அவங்க தொகுதியில அவங்க
நீங்கள் உங்களால் ஜெயிச்சதுங்கிறீங்க. அவங்கள ஜெயிக்க விடாமல் நீங்கள் எத்தனை பேரை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக அதே தொகுதியில் நிறுத்தி நீங்கள் என்னென்ன வேலைகளை பார்த்துருக்கீங்கன்றது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களால தான் அவங்க ஜெயிச்சாங்க, உங்களால தான் ஜெயிச்சாங்க. அவங்க அதுக்கப்புறம் நேரு அவர்கள் எந்திரிச்சு என்னென்னமோ 2-3 விஷயம் சொன்னார், எதுக்குமே செல்லுபடி ஆகலை. அதுக்கு தான் செங்கோட்டையன் சொன்னார், 14 அமைச்சர்கள் அன்னைக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆட்சி அமைக்க கொடுத்தீங்க, அதனால் நீங்கள் சும்மா அது பேசாதீங்கன்ட்டார். இப்போ என்னன்னா ஆப்போசிட்ல அவைத்தலைவர் ஜேசிடி இருக்கிறார், இந்த பக்கம் அவை முன்னவர் செங்கோட்டையன் இருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு அரசியலை நல்லா தெரிஞ்சு வந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி நீங்க இந்த மக்களை லைவ்ல ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது முடியல. உங்களாலதான் காங்கிரஸ் வந்துச்சு, உங்களாலதான் காங்கிரஸ் ஜெயிச்சு. எப்ப காங்கிரஸ் உங்களுக்கு முன்னாடில இருந்தே இருக்குது. காங்கிரஸ் வந்துட்டு ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, பேரியக்கம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சிகளோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு நோன் பார்ட்டிஸுங்க. நீங்க இந்த இந்தியாவில் தமிழகத்துல வெறும் ஒரு 59 சீட்டை இப்போ ஜெயிச்சுட்டு 55 சரி 75 வருஷமா இருக்கிற நீங்க காங்கிரஸை நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்களா? உங்களால காங்கிரஸ் ஜெயிக்குதா? நல்ல ஜோக் முடியாது, இது நல்லா இருக்குதுங்க கேட்கறதுக்கு. என்னங்க இது 75 வருஷ கட்சி எங்கங்க, பல 100 வருஷங்களா இருக்கிற காங்கிரஸ் கட்சி எங்கங்க, எப்படிங்க இவங்கனால அவங்க ஜெயிப்பாங்க? யாருக்குங்க எங்க உங்களுக்கு தாவேக்காவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது, நீங்க காங்கிரஸோட பெருசுன்னு சொல்லலாமா? அப்போ புரியுது. நல்ல சரியான பதிலடிகளை கொடுத்தாரு. இந்த மாதிரி டெய்லி ஒரு 4 ஸ்மாக்கை போட்டாதான் இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக லீவ் போட்டு வீட்டிலே இருப்பாங்க, வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சீக்கிரத்தில் நடக்கும். கடைசியில் அதையும் பண்ணாங்க. எனக்கு ப்ரெஷர். ஏற்கனவே ஒருத்தர் வந்து முக்கியமான ஒரு லீவ் போட்டுட்டு தான் இருக்காரு, அப்பப்போ வரதில்லை, கேமராவில் அவர் காட்டுறதே கிடையாது, நீங்க பார்த்துருப்பீங்க. சிஎம்மாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவருக்கு 1000 வேலைகள் இருக்குது. காலையில் அவர் அங்கே வரல அப்படின்னா லைவ்ல இன்னொரு சேனல்லையே வந்து இன்னொரு வீடியோவில் வராரு. அவர் அங்கே இந்த இனாகரேஷன் பண்ணேன், இவங்களை மீட் பண்ணேன், போயிட்டு அனைத்து இவங்களை பார்த்தேன், அமித்ஷா மீட்டிங் வந்தாருன்னு 1000 விஷயங்களை காட்டுறதுக்கு இருக்குது. இவர் ஒருத்தர் லீவை போட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நிறைய நாள் ஒரே ஆப்சென்ட்ல தான் போய்கிட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாம் கேமரா அந்த பக்கமே காட்டுறது கிடையாது அவர்ன்ற மாதிரி. கரெக்டாக கேநீர் அவர்களோட மட்டும் அப்படியே காட்டிடுவாங்க. இனிமேல் அப்போ இந்த முதல் லைன் ஃபுல்லாக லீவ் ஆயிரும். ஒரு 6 மாசம்லாம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் லைனே லீவுன்னு தான் நினைக்கிறேன். வேணாம் போனால் ரொம்ப அடிக்கிறாங்க, நம்மளே எவ்வளோ நாள் தான் வாங்குறது அப்படின்ட்டு இருக்கும். சார், முக்கியமான நிகழ்வு இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, உசிலம்பட்டி எம்எல்ஏ, அவர் பேரும் விஜய் தான். விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசினார். அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவர் வந்து பேப்பரை பார்த்துலாம் படிக்கவே இல்லை சார். அவரோட மக்களோட குரலாக அவர் பேசினார். அங்கே இருக்கிற மக்கள் 80% நல்லாவே இல்லை. முக்கியமாக வந்து அடிப்படை வசதிகளான ரோடு, குடி தண்ணீர், முக்கியமாக தண்ணி அவங்க இதில் அவங்க தொகுதியில் சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள்லாம் அங்கே ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நிறைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினார். உடனே இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உடனே எதிர்கட்சியில தான் எழுந்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க எம்எல்ஏவே நாங்க பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இப்போ இவர் பேசுனதுல வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு திமுகவுக்கு. நிறைய பேசும்போதெல்லாம் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் கத்துனாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா பேசினார். இந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்லாம் வந்து எங்க ஊருக்கு எதுவுமே பண்ணல, எதுவுமே இல்லை, என்ன பண்ணாங்க இவங்க. இப்போ தடுக்கும்போது கூட இவர் என்ன சொல்கிறாரு, என்னைய போல ஒரு எளிய சாமானிய ஒருத்தன் வந்துட்டு இன்னைக்கு உனக்கு கோவம் வரும்படி தாங்க, நீ அப்படி தான் எளிய சாமானியன் ஒருத்தன் நீங்கள் வந்து பேசினா இவங்களுக்குலாம் இப்படி தான் இருக்கும், இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு கோவம் தான் வரும், ஆனால் நீங்கள் என்னங்க பண்ணிட்டு போனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓன்னு உங்களுக்கு அப்படி கேட்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ அவரை வந்து எதையாவது வம்புழுக்கிறது, அவரை வந்து பேச விடாமல் தடுக்கிறது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி சந்தோஷ் அவர்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு ஒரு மேடையில் பேசும்போது வந்துட்டு அவங்க தொகுதியில் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பேசும்போதும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களை எதுக்காக இவங்கெல்லாம் ட்ரால் பண்ணாங்களோ உள்ளுக்குள்ளே வெளியவும் சரி, அதாவது வந்து மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்னு சொல்லும்போது அது அவங்க ஒட்டி சொல்லிட்டாங்கன்னொடனே மன்மத வணக்கமா, இங்கே போடுறான் மன்மத வணக்கமான்றான்னு சொல்லி அதை வச்சு மீம்ஸ் ட்ரால்லாம் போட்டாங்க. எவ்வளோ பண்ணாங்க அவங்க வெளியே வந்துட்டு, ஓகே இப்போ உங்களுக்கு என்னது ட்ரால் பண்ண அதையே சொல்லிடுவோமா அப்படின்ட்டு மன்மத வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, உங்களை ட்ரோல் பண்ணதை வச்சு நீங்கள் அப்படியே அதை நார்மலைஸ் பண்ணுவீங்களா, இங்கே பாடுறா இந்த எம்எல்ஏவை அப்படின்ட்டு பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க பண்ணது பேசுனதை கூட விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ வந்து யாரு பிழை இல்லாமல் பேசுகிறா, யாரு வந்து ஒரு கோர்வையாக பேசுகிறா, யாரு வந்து தங்கு தடை இல்லாமல் பேசுகிறா, யாரு வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அவர்களே அப்படின்றத வந்து ஆரம்பிச்சு வணக்கம் அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் ஒரு தூய தமிழ்ல பேசுறா. இதுதான் பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இதுக்கு மார்க் போடுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 59 எம்எல்ஏவை சூஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. 59 பேர் அங்கே உட்காந்து பெரிய சூப்பர் சிங்கர் ஜட்ஜுங்க உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மார்க் போட போகிறாங்க. ஏங்க
ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்க தொகுதியுடைய பிரச்சனையை பேசணும், மக்களுடைய மனசுல இருந்து பேசணும், உள்ள இருந்து ஓப்பனா பேசணும். அதுதாங்க ஒரு எம்எல்ஏக்கு தேவையான விஷயம். அதுக்கு தான் ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. யார் வந்து தமிழ்ல அழகா பேசுவா? லியோனியவும் சாலமன் பாப்பையாவையும் ஒவ்வொரு தொகுதியில நிப்பாட்டலாமா? ரொம்ப அழகா பேசுவாங்க. ஐயோ, அவங்க தமிழ்லாம் கேட்கவே முடியாது. லியோனியை வேணா பேச விடுவோமா? வேணாம். சட்டசபையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காது புடிச்சிட்டு வெளியே போற மாதிரி பேசுவாங்க. இல்ல யாரை போடணும்? வைரமுத்தை போடணுமா? இல்ல வாலியை போடணுமா? யாரங்க எம்எல்ஏவா போடணும்? மக்கள் பிரச்சனையை யாரு அவங்களோட மனசுல இருந்து பேசுறாங்க? விஜய் அவர்கள்னா ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அவர் பேசினதுக்கு. தாவேகா எம்எல்ஏக்களே நிறைய பேர் விஜய் அவர்களையும் தாவேகாவும் நிறைய பாராட்டி பேசுறாங்க. அதெல்லாம் தாண்டி மக்களோட குரலா அங்க நின்று பேசினது இன்னைக்கு விஜய் அவர்கள் தான். இவங்க இப்படிதாங்க பண்றாங்க. இவங்க திமுக ஐடி இவங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பர்சனல் லைஃபை பத்தி வெளியே நடக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கிறது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இவங்களுடைய உருவ கேலி பண்றதோ இல்ல மொழியை கேலி இதைத்தான் வந்து அன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு. இவங்க இதே தான் பண்ணாங்க. இவங்க ஐடி இவங்க செயல்படுறதா இருக்கட்டும், ரிப்பீட்லயே அவங்க வந்து அந்த மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்னு சொன்னதை வந்துட்டு அதை ரிப்பீட்ல போட்டு ட்ரோல் பண்ணி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. நீங்க எதையங்க உங்க கட்சி 75 வருஷ கட்சிங்கிறீங்க, தூக்கி போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்த புது எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும். நீங்க பண்ண கேடுகட்ட அரசியலை வம்பிழுக்கிறாங்க, ஓப்பனா பேசுறாங்க. இன்னைக்கு நிதி அமைச்சர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. என்ன சாட்சின்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க? நானே ஒரு சாட்சிங்க, நான் ஒரு எவிடன்ஸுங்க, நான் ஒரு உண்மையா இங்க நின்று பேசுறேன், நான் ஒரு சாட்சி. நான் ஒரு காலேஜ் நடத்துறேன், ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன். நான் சொல்றேன் என்னுடைய காலேஜ்ல இருந்து டி நகர்ல எந்த பில்டிங்ல வச்சு எவ்வளவு காசை வாங்குனீங்க, வலுக்கட்டாயமா வாங்குனீங்கன்றத நான் சொல்லட்டுமான்னு கேட்கறாங்க. இதுக்கு பதில் பேசுங்க. இதுக்கு உங்க ஐடிவிங்களை வீடியோ எடுத்து போடுங்க. இவங்க எப்படி பேசுறாங்க பாரு. நிதி அமைச்சருக்கு வந்துட்டு விட்டு பேசுறாரு, தங்கு தடையில்லாம பேச மாட்டேங்கிறாரு. அவருடைய தமிழை பாரு, இவருடைய வாயை பாரு. என்னங்க இது? இதுதான் உங்களுக்கு பேச தெரியுமா? இதுதான் அரசியலா? அப்ப எல்லாரும் வந்து கவிஞர் கண்ணதாசனாகவும் பாரதியராகவும் பாரதிதாசனாகவும் வாலி வைரமுத்து இவங்களை மட்டும்தாங்க எம்எல்ஏவா போட முடியும். இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கணும் அப்படின்னா மினிமமா தமிழ்ல 3 மணி நேரம் ஒரு தப்பு கூட இல்லாம பேசணும். இது வந்து ரிக்குவயர்மெண்ட் அவர் எம்எல்ஏக்கு. எந்த மொழியில பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாதுங்க. அவங்க என்ன பேசுறாங்க, யாருக்காக, அந்த மக்களுக்காக பேசுறாங்கன்றதான் முக்கியம். அதுவே தெரியாம 75 வருஷத்துக்கு அரசியலை வச்சுட்டு 59 எம்எல்ஏ வச்சு உள்ள உட்காந்துட்டு உயிரை வாங்குறது. எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச ஸ்டார்ட் பண்ணாரு சார். மானிய கோரிக்கையில் வந்து நகராட்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்து ஜி ஸ்கொயர் பண்ணியிருக்கு அப்படின்னும், அதை வந்து இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எதையுமே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஜி ஸ்கொயர்னு சொன்ன உடனே அங்கே எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆதவர்ஜன் அவர்கள் எழுந்து கேட்டார், ஏன் ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள், அதுக்கே டிஎம்கே வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்டு அமர்ந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக அவங்க கடந்த ஆட்சியில் இருக்கும்போது அவர் தான் கொறடா. அவர் வந்து நிறைய வாய்ப்புகளை அவங்க உறுப்பினருக்கெல்லாம் பெற்றுத்தரணும் இல்லையா? அதனால அப்பாவு அவர்கள் முன்னாள் சபாநாயகர் அவர்கிட்ட கேட்பாங்களாம். அவர் வந்து வேணும்னே இந்த பக்கம் திரும்பவே மாட்டார். எங்களாம் பார்க்க கூட மாட்டார், எங்களுக்கு வாய்ப்பு தரணுன்ட்டு உக்கார் அப்படின்னே சொல்லிடுவார். எங்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் பெருந்தன்மையாக கொடுக்குறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பெருந்தன்மையாக இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் கூட பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லி சொன்னார். முக்கியமாக அந்த ஜி ஸ்கொயர் மேட்டர் வந்து பெருசாக சொல்ல. இதெல்லாம் பேசுனதுக்கு இவருக்கு இப்போ கிடைச்ச பட்டம் என்ன? பி டீம். இவர் எந்த சொல்கிறார், ஏவா வேலு அவர் எந்த சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு நான் பி டீம்னு சொன்னால் அது என்னன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் பி டீம்னா என்னன்னு எஸ்பி வேலுமணி பேசுனதுக்கு அப்புறமான்றாரு. இந்த அரசியல் தான் இவங்களுக்கு வரும். தளவாய் சுந்தரம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து பேசினார் சார். அவர் வந்து அட்வொகேட்டு இந்த மாதிரி சட்டத்துறையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசும்போது, இப்போ இருந்த அரசாவது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் வந்து இப்படின்னு அதுக்கு பதிலாக சொல்லிட்டு, அவர் அட்வொகேட் எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு பேசுறாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்றாரு. அது ஏற்கனவே அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க, இப்போவும் திரும்பவும் இதே பேச்சு வருது, இந்த அட்வொகேட்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பர்சனல் லைஃப் பற்றி பேசணும், இல்லைன்னா அவங்கள பர்சனலாக எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய வாய் எப்படி பேசுது, வாய் எப்படி கோணுது, உதறி எப்படி, நாக்கு எப்படி, பல்லு எப்படி, அவங்க பேசும்போது தமிழ் எப்படி இருக்கு, இதை வச்சு ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா மூணாவது வந்துட்டு அவங்கள பி டீம் சொல்லிடணும். இது தவிர வேறு எதுவும் தெரியாது டிஎம்கேக்கு, தெரியவும் மாட்டேங்குது. தலைமையே வந்து தலையில் கொட்டி ஒழுங்காக போய் பேசுங்க, மாமா மச்சான்னு பேசாதீங்க அப்படின்னு துரைமுருகன் சொல்லி கொடுத்துமே இங்கே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வெட்ட அடிச்சுமா எல்லாருக்கும் தெரியுது. உண்மையான பி டீம் யாருன்னு பார்க்கத்தானே போகிறோம் நாங்கள். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. நான் அதுக்கு போன வீடியோ ஏற்கனவே சொன்னேன்னா இல்லை உங்ககிட்ட வந்து ஆஃப் கேமில் பேசும்போது சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை. திமுக இதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் பதவி வேணாம் அப்படின்னு சென்ட்ரலில் எலெக்ஷனுக்கு நின்னதே கிடையாது, ரைட்டா? பி டீம் யாருன்னு அன்றைக்கி தெரியும்.
ஒன்று பாஜகவோட இவங்க கூட்டணி நின்னப்போ பாஜக ஜெயிச்சு இவங்க வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்க, மந்திரி பதவிகள் போயிருக்குது லோக்சபா மூலமா. இல்லை அப்படின்னா காங்கிரஸோட நின்று இவங்க மந்திரிகளாக ஆயிருக்கிறாங்க சென்ட்ரலில். இது ரெண்டுமே இல்லாமல் இவங்க லோக்சபா எலெக்ஷனில் கடந்த 3 முறை வந்து காங்கிரஸோடைய கூட்டணியில் போய் 2014, 19, 24 தோத்து போனாங்க. ஆனால் they attempted to win with காங்கிரஸ். காங்கிரஸோட நின்று ஜெயித்திருந்தால் சென்ட்ரல்ல அவங்க மினிஸ்ட்ரி வாங்கியிருந்திருப்பாங்க. எனக்கு 10 மினிஸ்டர் கொடுங்க, 8 மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்கள் 40ல் 40 ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட திமுக 2029ல் இன்னைக்கு காங்கிரஸால கழட்டி விடப்பட்டு, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி இல்லை, நீ இல்லைன்றதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீ சொல்றது அப்படின்ற மாதிரி நிலைமையில இன்னைக்கு திமுக நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தனித்து விடப்பட்டு, விசிக இல்லாம, சிபிஐ சிபிஎம் இல்லாம, ஐயுஎம்எல் இல்லாம யாரோட நிப்பாங்க? பாஜகவோட போய் நிப்பாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது தனியா நிப்பாங்க. இதுல மக்கள் முடிவு பண்ணட்டும், மக்கள் சொல்லட்டும் திமுக தனியா போய் நிக்குமா. திமுக தனியா வெறும் 40 சீட்டை இந்தியா முழுக்க இதுக்கு முன்னாடி கடைசியா எந்த எலெக்ஷன் நின்றுச்சு? காங்கிரஸ் பாஜக இல்லாம போய் வருஷத்தை தேடிப்பாரு. அப்ப திமுக தனியா வெறும் இந்த 40 சீட்ல, புதுச்சேரி 1, தமிழ்நாடு 39, 40 பாராளுமன்ற தொகுதிகள்ல நின்று 40லையுமே ஜெயிச்சிச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். தாவேக்காவை தோக்கடிச்சிருச்சு, அதிமுகவை தோக்கடிச்சிருச்சு, நாம் தமிழர் கட்சியை தோக்கடிச்சிருச்சு. 40 சீட்டு ஜெயிச்சு என்ன ஆவீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பவர்ல ஷேர் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்களே ரொம்ப காலமா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த மத்தியில் கூட்டாட்சி உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினைச்சுதானே இத்தனை வருஷம் ஆடினீங்க. அப்ப இந்த தடவை மட்டும் எப்படி தனியா போய் நிற்பீங்க? காங்கிரஸோட சேரவே மாட்டீங்க. காங்கிரஸ் டிவிக்கே ஒன்னா இருக்குது. எலெக்ஷன்ல நிற்கும் போது காங்கிரஸ், டிவிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே எல்லாம் சேர்ந்து நிற்க போறாங்க 2029ல். ரைட்டா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்னது இப்படி வச்சு அப்படி சொல்லி வம்பிழுத்தாங்களே யாரோ ஒருத்தங்க தாவேக்காவை இதுக்கு முன்னாடி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். ஆமா, நாங்க என்ன விரல் சப்பிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 2029 எலெக்ஷன்ல நீங்க நிஜமா விரல் சப்பிட்டு தான் இருக்கிறீங்க. 29 எலெக்ஷன்ல என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேக்குறாங்க தமிழக மக்கள். அப்ப பாஜகவோட போய் நீங்க நிக்கிற அந்த நாள் வரும். சரியா? ஏன்னா இப்ப பாஜக எப்படி சரி, இப்ப காங்கிரஸ் எப்படி ஜெயிக்க மாட்டாங்களோ ஜெயிப்பாங்களோ நமக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம தனியா நின்னோம்னா அமைச்சரவை கிடைக்காது, நமக்கு சென்ட்ரல்ல பவர் வேணும், ஒரு 4-8 மினிஸ்டர் இருக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸா பாஜக கூட தான் பேசுறாங்க. அப்போ உங்களோட பி டீம், சி டீம், கொள்கை, கோட்பாடு, பகுத்தறிவு என்னென்ன வாயிடி தங்கங்களா பேசுறீங்க. அதுவும் இந்த 2021-5 அந்த பாஜக வச்சு அவங்க பண்ண அரசியல் இருக்கே, அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆக போகுது. ஸோ டிவிகே உடைய என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸுங்கிறத தாண்டி டிவிகே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுனால நிறைய மாறுது, நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. மக்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஓகேவா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் திங் சார். கடைசியாக ஒரு விஷயம் சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. விஎஸ் பாபு அவர்களோட கொளத்தூர் வெற்றிக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா விவிபேட் மிஷினில் கோளாறு இருக்குது, தேர்தலுக்கு பயன்படுத்தின மிஷினில் வந்து கோளாறு இருக்குது, அந்த வெற்றி என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. அதாவது இப்போ இந்த கேஸ் போட்டு அந்த கேஸில் அவர் ஜெயிச்சு விஎஸ் பாபு அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட ஒரு கொளத்தூர் எம்எல்ஏவாகி எதிர்கட்சி தலைவராகி டேடி இஸ் ஹோம் அப்படின்னு வர போறாரு. அப்படிலாம் சொல்லல, அப்படி கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ஏங்க ஏற்கனவே அவர் சிஎம் தானேங்க. ஓ அவங்களுக்கு ஆமா, ஒரு மேடையில் போகும்போது இப்போ நீங்க தான் சொன்னீங்க கல்யாண மேடைக்கு போனார்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து குஷிப்படுத்திடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் கனவுல திமுக காரங்கள்லேருந்து இவர்லேருந்து ஸ்டாலின்லேருந்து ஆரம்பிச்சு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ஜென்சி டிஎம்கே எல்லாரும் நைட்டு தூங்கும்போது கனவுல 11 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் ஆல்ரெடி அவர் வந்து முதலமைச்சராக தான் இருக்கிறாரு. இதை தாண்டி என்ன வேணுமாமா முதலமைச்சர்? அப்ப காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சிஎம்மா இருக்கணுமாமா? அது இப்ப நடக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சி தலைவரா இப்ப ஆகணும். மேபி அதுக்கு தான் ஆசைப்படுறாரு கூட. புரியவே இல்லைங்க. சிஎம்மா இருக்கிறவர் எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாருங்க. அவர் சிஎம்ங்க. இப்ப 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சிஎம்மா இருக்கிறவரு 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு. இந்த கொடுமையை நான் எங்கேயாவது போய் சொல்லுவேன்னா சிஎம் பதவியை விட்டுட்டு வருவாங்களா யாராவது? தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்கும் இந்த கொடுமைலாம். திமுக மட்டும் தான் பண்ண இந்த கொடுமையெல்லாம். பண்ண கொடுமையெல்லாம் தாங்காதுன்னு இப்போ இது ஒரு புது கொடுமை. ஆமா சரி, இப்போ இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன். ரீசெண்டாக நான் வந்துட்டு காலையில் வந்து என்கிட்ட மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அவர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு.
அவர்கிட்ட நான் சும்மா பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு என்னடா எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏது அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த சிவில் மேட்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடு இடம் பிரச்சனை நிலம் பிரச்சனை அதெல்லாம் இருக்கும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயரை வச்சு நிலத்தை அளப்பாங்க. சர்வேயரை ஒன்று அப்பாயின்ட் பண்ண சொல்லி கோர்ட்லேருந்து ஜட்ஜு சொல்லி அப்போ சர்வேயரை அப்பாயின்ட் பண்ணி அந்த சர்வேயர் வந்து நிலத்தை அளப்பாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு கமிஷனர் போடுவாங்க, அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தரை போடுவாங்க கோர்ட்ல இருந்து. அவர் வந்து கவனிப்பார் எல்லாத்தையும் எடுத்து கமிஷனர் ரிப்போர்ட்னு அவர் ஒரு அட்வொகேட் ஒருத்தர் கொடுப்பாரு. இந்த 2 தரப்புக்கும் இருக்கிற வக்கீல் இல்லாமல் ஒரு தனி வக்கீல் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அப்புறம் 2 அட்வொகேட் தரப்புல இருந்தும் ஆஃபீஸ் தரப்புல இருந்தும் ஒரு அட்வொகேட் வந்து பார்த்து இது எல்லாத்தையும் நிலத்தை அளந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இந்த சர்வேயர் ரிப்போர்ட் கமிஷனர் ரிப்போர்ட் எல்லாம் வச்சுதான் மிக முக்கியமான முடிவுகள்லாம் வந்து ஜட்ஜ் எடுப்பார். ஓகே நேர்ல போய் அளந்து பார்த்தப்ப இப்படி இருக்குது, இதுல யாருக்கு சொந்தம் என்ன ஏதுன்னு. அந்த மாதிரி சர்வேயருங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா காசு பார்ப்பாங்க. முன்னாடிலாம் 2026 நிறைய நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த கேஸ் கொடுத்துருக்குற அட்வொகேட் ஆஃபீஸ் மூலமாவே அந்த வக்கீலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க. என்னங்க நம்ம பார்ட்டி வந்து நல்ல பார்ட்டி, வெயிட் பார்ட்டி நல்லா பண்ணுவார், நீங்கள் அளக்கும் போது கொஞ்சம் அந்த கல்லை சாண்டி இந்த பக்கம் அளக்காதீங்க, இதை மட்டும் அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துருக்காங்க. யாரெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நியாயம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி வக்கீலுங்ககிட்டையும் சில இடங்களில் மாட்டிக்கிறாங்கங்கிறதையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இவங்க வந்து தப்பான ஒரு ரிப்போர்ட் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அது நல்ல உண்மையான ரிப்போர்ட்டுன்னு ஜட்ஜும் நம்பி நியாயமான ரிப்போர்ட். சில இடங்கள்லாம் கமிஷனர் ரிப்போர்ட் நியாயமா இல்லை அப்படின்னா வந்துட்டு அதர் சைடு அட்வொகேட்டுங்க வந்துட்டு இது போடுவாங்க. அப்புறம் திரும்பவும் மறுபடியும் இதெல்லாம் நடக்கும். இதுல நல்லா காசு பார்க்காதீங்கன்னா சர்வேயருங்க. என்னங்க என்ன அளந்து போடணும், எப்படி போடணும், என்ன எப்படி என்ன வாங்க என்னன்னு சொல்லுங்க, எப்படி என்ன அளந்துடலாமா என்ன இப்படினே இருக்கிறது. வரேன் சார்னு வச்சிருது போனை. முன்னாடி ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆன்லைன்லலாம் கொண்டு வந்தாங்க சர்வேயர்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே கூட இது பண்ணலாம், ஃபோன் போட்டு பேசலாம். நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு ஒரு இது சர்வேயர் இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சர்வேயர் ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி எழுதி கொடுத்து, நான் ஒரு தடவை அந்த மாதிரி அட்வொகேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க போகும்போது சிரிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டால் என்னங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர், சார் போங்க சார் அங்கே வெளியே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு என்னன்னு பார்த்து அந்த கதை பைத்திய மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்வேயர் எனக்கு வேண்டும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு. என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா சர்வேயர் வரமாட்டாராம். ஓல்டு ஸ்டைல் அதெல்லாம். சர்வேயரை பார்த்து சார் கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார், என்னங்க என்ன மேட்ரு எங்கே அப்படின்னு அவர் சுரிஞ்சு கிரிஞ்சு பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அவர் தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டு முடிச்சு கை கழுவிட்டு வந்து சரி ஓகே இவ்வளோ ஆகும் சார் பார்த்து அவருக்கு என்ன இது பண்ணி அந்த மாதிரி இருந்தது போக. இன்னைக்கு நான் பேசினேன், என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏய் ஏன்டா நீ வேற உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் வேறு ஏதோ பேசினேன், அரசியலே பேசலை, ஏதோ பேசினேன். உனக்கு தெரியுமா பாலா இந்த மாதிரி ஒரு எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சுடா அன்றைக்கி ஒரு நாள். யாரான்னு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஒரு சர்வேயர் ஒருத்தர். எனக்கு மறந்து ஏதோ ஒரு கேஸில் ஏதோ ஒன்று போட்டிருந்தோம், சர்வேயர் கேட்டிருந்தோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், சார் நான் சர்வேயர் இவர் பேசுகிறேன் சார் அப்படின்னு. சொல்லுங்கள் என்னங்க வேணும், நான் இப்போ அட்வொகேட் இவர் பேசுகிறேன். தெரியுது சார், அதான் சார் இந்த ஒரு கேஸில் வந்து உங்களுக்கு சர்வேயர் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்துருக்கீங்க. அதான் சார் எப்போ சார் வச்சுக்கலாம் சர்வே, எந்த டேட்டில் வரணும் சார், என்ன சார் 2 அட்வொகேட்டும் பார்த்து என்ன பேசி ஒரு டேட்டு சொல்லுங்கள் சார், வச்சிடலாம் சார் சர்வே அப்படின்றாராம். சரிங்க ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டாராம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு சர்வேயர் ஃபோனை போட்டு என்னுடைய வேலையை நான் பண்ணுறேன். நான் உடனே கேட்டேன், டே இதெல்லாம் நியூஸில் பார்க்குற மாதிரி இது சிரிப்பு காட்டுற நீ நிஜமாவாடா, நியூஸில் காட்டுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்சஸ்லாம் அங்கங்கே நடக்குது, அவங்களே ஃபோன் போடுறாங்க. இதெல்லாம் ஏதோ ஐடி விங்கை வச்சு இவங்க டிவிக்கே பண்ணுறதா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்கேல. எனக்குமே இது வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருக்குமா எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் நிஜமா வேண்டாம் சொன்னேன், எனக்கு அவ்வளோலாம் நம்பிக்கை இல்லை, நிஜமாவாடா இதுன்னு சொல்லி எனக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம் ஒரு சைடு இருந்தாலும் இது நிஜமானு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, டேய் நிஜமாடா எனக்கு அந்த சர்வேயர் ஃபோனை போட்டு கொடுங்கன்றார். அவருக்கு என்னன்னா இப்போ சர்வேயருக்கு வந்து அவருக்கு என்னெல்லாம் அலாட் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் முடிச்சு அவர் போய் அங்கே நோட்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நான் சர்வே பண்ணி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் அவர் போய் நோட் பண்ணணுங்க இதில். அதுக்காக இப்போ அவர் வந்து அவர் வேலையை முடிக்கிறது வெயிட் பண்ணுறாராம். இல்லடா ஒரு பேசும்போதே தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு எதிர்பார்க்குறாரா இல்லையா, அதை பற்றியே அவர் பேசலாம், என்ன கோட் லாங்குவேஜோ எதுவுமே பேசல அவர். சொல்லுங்க சார், டேய் முதல்ல அவங்க எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்கடா, நான் தாண்டா அவங்க பின்னாடி அலையணும். சார் கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க சார், கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க சார் நம்ம சொல்லணும். அவர் ஃபோன் போட்டு நடத்துறது நான் இந்த 8 வருஷ ப்ராக்டிஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஸோ இதுவும் பொய்ன்னு எவனாவது நினச்சான் அப்படின்னா அவங்க நேரில் போய் என்ன மாதிரி இப்போ நான் அனுபவித்த மாதிரி நேரில் போய் அனுபவிக்கும் போது தெரிய வரும். பட் இது போன்ற மாற்றங்கள் நடக்குது. இப்போ இது வந்து இவர் சொல்கிறது மதுரையில். இப்போ நான் கேட்குறேன், சரி ஏதோ புது சர்வேயரா இவர் அப்படின்னா அதே சர்வேயர் தான், அதே பழைய ஆள் தான். எப்படா அதே பழைய ஆள் இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு இருந்தவர் இப்ப காசு வாங்காம ஒரு வேலையை பண்ண தயாராவார், எனக்கு இது புரியலேன்றேன். எனக்கும் தெரியல, அவர் போனை போட்டா நான் அவன்கிட்ட சொல்றேன் அப்படின்னாரு. அவர்
ஓகே ரைட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குதுங்க, இது சந்தோஷமா இருக்குது. அப்போ இவங்க மட்டும் கிடையாது, இந்த விஷயங்களை யாரெல்லாம் ஒத்துக்கிறா அப்படின்னா எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிற அந்தந்த கட்சி தலைவர்கள் இருப்பாங்கல்ல. நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா இவங்களுக்குள்ள இவங்க சண்டை போட்டுப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் அங்கே வந்துட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. இந்த கார்னர்லேருந்து திமுக வரைக்கும் யாரெல்லாம் உட்காந்து அந்த கட்சி தலைவர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. இப்போ எப்போ தெரியுமா சொல்லுவாங்க, 2029 ஒரு கூட்டணி வரும்ல, அப்போ சொல்லுவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதா இல்லையா, இந்த தாவேக அரசு அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் வந்து எந்திரிச்சு என்னுடைய ஆப்போசிட் வரிசையில் இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு அதிமுக வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தான் கொடுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிக்கு இவ்வளவு வாய்ப்புன்னு அவர் சொல்றாரு. ஒரு பாமக சௌமியா அன்புமணிக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, மார்க்சிஸ்ட் கட்சிக்காரருக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக இருக்கிறதே ஒருத்தர் தான், எல்லா தடவையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த எல்லாருடைய எண்ணமும் சேர்ந்து ஒரு இடத்துல எங்க வெளிப்படும்னா எல்லாருமே நான் உங்க கூட கூட்டணியில் வரேன் அப்படின்னு 29 எலெக்ஷன்லையும் 31 எலெக்ஷன்லையும் எல்லாரும் வந்து தாவேகா பனையூர் ஆஃபீஸ் வாசல்ல நிற்பாங்க. அப்போ உண்மை என்ன, யார் யாருக்கெல்லாம் உண்மையாவே இந்த 5 வருட தாவேகா அரசு நிஜமா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத ஓப்பனா சொல்ல வேண்டிய டைம் வரும். அன்னைக்கு திமுக இங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும், பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, பின்னாடி முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப பகல்ல நிக்கிறாங்க, 2031 ராத்திரியில 12 மணிக்கு நடு ரோட்ல ஹைவேஸ்ல போய் நின்னீங்கன்னா எவ்வளவு தனியா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தனியா நிற்பாங்க. எப்படி அமைதியா இருக்குதா, இந்த மாதிரி தான் அமைதியா இருக்கும் 2031. பாவமா இருக்குதுன்னு நினைச்சாலே எதனா பார்த்து பண்ணும். வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம்.